கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்துருக்கீங்க. இது எப்படி பண்ணுறதுன்றது ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேறு மாதிரி டெக்னா உங்களை அதிகமாக வீடியோ இருக்கலாம். ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோ இல்லை வீடியோவில் இருக்கிற ஸ்கையை எப்படி மாற்றுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வச்சுக்கிற இந்த ஒரு ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணிக்க. மோஷன் நிஞ்சான்றது பேர். இதோட மோட் ஏபிகே எப்படி ஏற்றணும் உங்களுக்கு தெரியும். அப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் எப்படின்னு சொல்லலை, என்கிட்ட அதோட ஆப் லிங்க்கும் வந்து இல்லை. ஓகேவா, நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி நிறைய பேருக்கு தெரியும், தெரியலனா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன். இதில் போய்ட்டு ஸ்கை மேஜிக்னு இருக்கு இல்லையா, ஸ்கை மேஜிக்ன்றதை கொடுங்க. ஸ்கை மேஜிக்னு கொடுத்து இப்போ இது ஒரு ட்ரை எடுத்துப்போம். ட்ரை எடுத்திங்கன்னா ஒரு 6 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியும். எல்லா வீடியோலையுமே சரி, ஸ்கைன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலே அந்த இடத்த நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டா அந்த இடத்த வந்து ப்ராசஸிங் நடக்கும். அதில் இருக்கிற ஸ்கையெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி பர்சனை தனியாக டிடெக்ட் பண்ணி அது வந்து இது பண்ணிக்கும். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அது நம்ம நெட்வொர்க்கு பொறுத்து இருக்குது. எந்தளவுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதாகும். ஓகே, ஒன்ஸ் நமக்கு வந்து 100% வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை மூமெண்ட்லாம் வந்து தெரியும். இதில் நம்ம சிம்பிளாக ஒரு டச் பண்ணுறது மூலிமாவே அங்கே பின்னாடி இருக்கிற ஸ்கையை வந்து மாற்றிக்க முடியும். இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்குது. இது வந்து இதெல்லாம் வந்து நல்லா வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் வந்து அந்த இமேஜுக்கு ஏற்ற கலர் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணுறப்ப இது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒரிஜினல் மாதிரியே வந்து நமக்கு வந்துடும். இதில் வரக்கூடிய எட்ஜஸ்ஸு, பிரைட்னஸ்ஸு, அப்புறம் வந்து ஃபில்டரு எல்லாத்தையுமே நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து ஆக்சுவல் இன்னர் லுக்கோ அதை வந்து வர வைக்க முடியும். ஸோ இது சூப்பராக வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வெலாசிட்டி எடிட்டிங்கு, ஸ்மூத் ஸ்லோமோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி என்ஹான்சிங், அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. கலர் லேப் வந்து வீடியோ கலர் கரெக்ஷன் பண்ணலாம். டபுள் ஃப்ரேம்ன்றது ஃபாஸ்டன் பண்ணுறது தான். அது வந்து மோஷன் பிக்சர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்டு மோஷன் ஃபோட்டோஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸை வந்து கண்டினியூவாக வந்து எடிட் பண்ணும் இல்லையா, டக்கு டக்குன்னு வந்து போகிற மாதிரி ஸ்லைட்ஸில். அது ஸ்கை இதை வந்து பார்த்தோம். ஏஐ எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்கேட்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு மோஷன் நிஞ்சா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ப்ரோன்ட்டு ஒன்று இருக்கும். அதுலேயுமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸ்கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. டுட்டோரியல் வேணுனாலும் இதில் டுட்டோரியல் இருக்குது எப்படி வந்து செய்யணுன்றதுக்கு. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் நம்மளால் இதில் வந்து 3Dயில் ஃபோட்டோஸ் கூட எடிட் பண்ண முடியும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில் அதில் வந்து 3D சீன்ஸு எது வேணுமோ நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே வந்து இந்த ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸு. இந்த ஆப் எப்படி ஏற்றுறதுன்னு தெரியலன்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற வீடியோ தனியாக வந்து போடுறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.